வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். கண்கள் கடவுள் நமக்கு அளித்த விலைமதிப்பற்ற பரிசு ஆகும். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, கண்ணான கண்ணே. வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வேண்டுமெனில் உடல் நலம் இன்றியமையாதது ஆகும். உடல் நலமாக இருக்க உடற்பயிற்சி மிகவும் அவசியம். நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உடற்பயிற்சியின் அவசியத்தை உணர்ந்து 8 வயது முதல் 80 வயதானவர்களும் பயின்று பயன்பெறும் வண்ணம் உருவாக்கியதே நமது எளிய முறை உடற்பயிற்சி தொடர். இந்த எளிய முறை உடற்பயிற்சி தொடரில் 4வதாக வரும் பயிற்சி கண் பயிற்சி ஆகும். இக்கண் பயிற்சியினை நாம் தொடர்ந்து செய்து வரும்போது நமது கண்மணி எனும் பாப்பா பீப்புள் சுற்றியுள்ள தசைகள் நன்கு இயக்கம் பெறுவதால் கண்ணிலுள்ள லென்ஸின் வடிவம் சீராகிறது. இதன் மூலம் நமது கண் பார்வை திறன் மேம்படுகிறது. இக்கண் பயிற்சியை தொடர்ந்து விடாமல் செய்து வரும்போது கண்ணாடி போட்டுள்ளவர்களுக்கு கூட அது தேவையில்லாமல் போய்விடும். மேலும் கண் நோய்கள், எரிச்சல் ஆகியவை வராமல் தடுத்து குணப்படுத்தும் வல்லமை பெற்றதே இப்பயிற்சி. உலகில் பார்வை இழப்பு எனும் சுமையை மிக அதிக அளவில் தாங்கிக் கொண்டிருக்கும் தேசம் நமது பாரத தேசமே ஆகும். பொதுமக்கள் மத்தியில் கண்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் அக்டோபர் 13ஆம் நாளை உலக பார்வை தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. காயகல்ப பயிற்சியினால் கண்கள் நன்றாம் என்கிறது காயகல்ப கவி. கண்களின் முக்கியத்துவம் உணர்ந்தே நம் அருட்தந்தை அவர்கள் கண்களை பாதுகாத்திட காயகல்ப பயிற்சி, கண் பயிற்சி, தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி மற்றும் பஞ்சேந்திரிய தவம் ஆகியவற்றை அருளியுள்ளார். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, உன்னை போற்றி பாதுகாத்திடும் வழிமுறைகளை அறிவோம். கண்களின் பெருமை முக்கியத்துவம் உணர்ந்து 5 அளவு முறை தெரிந்த நாம் அளவு முறையோடு கண்களை பயன்படுத்தும் முறைகள் தெரிந்து கொள்வோம். கண்கள் பயிற்சியினை பற்றி அறிந்து கொள்வோம். நமது எளிய முறை உடற்பயிற்சியில் உடலை தேய்த்து விடுதல் பயிற்சியின் போது மூக்கின் 2 புறமும் சிறு விரலை வைத்து தடவுகிறோம் அல்லவா? அப்போது 2 கண்களை ஒட்டிய பகுதியிலிருந்து தேய்த்து விடுகிறோம். சிறுவிரல் தேய்க்கத் தொடங்கும் புள்ளியே பாலவர்மம் எனும் வர்ம புள்ளி ஆகும். பாலவர்மத்தில் லேசான அழுத்தம் கிடைப்பதால் நமது 2 கண்களும் கூர்மை பெறுகின்றன. கூர்மையான பார்வை திறனால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் இல்லையா? நாம் தவத்தின் போது தினமும் செய்திடும் நாடி சுத்தி பயிற்சியினால் நாடிகள் தூய்மையடைவதோடு உடல் லேசாகிறது. நமது கண்கள் ஒளி பெறுகின்றன. நம் உடலில் உள்ள வாயுக்களில் மிக முக்கியமானது பிராணன் ஆகும். அதை வளர்த்து கொள்ள உதவும் முத்திரை பிராண முத்திரை. இது மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரை ஆகும். மோதிர விரல், சுண்டு விரல் இரண்டையும் மடக்கி கட்டை விரலின் நுனியை தொட்டுக்கொண்டு இருக்கும்படி வைத்துக்கொள்ள வேண்டும். மற்ற விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதுவே பிராண முத்திரையின் அமைப்பு ஆகும். இந்த முத்திரையை தினமும் 10 நிமிடம் முதல் 45 நிமிடங்கள் வரை செய்து வந்தால் கண் கோளாறுகள் நீங்கும், கண்களில் ஒளி பெருகும், பார்வை திறன் மேம்படும். கண் பயிற்சி குறித்து சிறிது விரிவாக பார்ப்போமா? கண் பயிற்சியின் போது நாம் என்ன செய்கிறோம்? கண்களின் பார்வையை கைகளின் மூலமாக கீழ்ப்பக்கம், மேல் பக்கம், மூளைவாட்டில், வட்டப்பாதையில், அருகில் மற்றும் தூரத்தில் செல்லும்படியாக இயக்குகிறோம் இல்லையா? இதுதானே கண் பயிற்சி. இதனால் கண்களின் கருமணிகளை சுற்றியுள்ள தசைகள் நன்கு இயக்கம் பெறுகின்றன. இதனால் நமது கண் பார்வை திறன் மேம்படுகிறது. கண்களில் உள்ள குறைகள் நீங்குகின்றன. கண் நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் இல்லைங்களா? கண்களில் நோய் வராமல் தடுக்கும் பாதுகாப்பு பயிற்சியே நமது கண் பயிற்சி ஆகும். ஒரு விரிப்பின் மீது வஜ்ராசனத்தில் நன்கு உட்கார்ந்துக்கிறவங்க 2 கை பெருவிரல்களையும் மேல் நோக்கியவாறு இணைத்து வைத்துக்கொண்டு மற்ற விரல்களை கோர்த்து பிடிச்சிக்கிறோம். பயிற்சி முழுவதும் கைகள் இந்த நிலையிலேயே இருக்கணுங்க. நமது கண் மட்டத்திற்கு சிறிது கீழாக கைகள் இருக்க வேண்டும். முழங்கைகளை கொஞ்சம் அடித்து வச்சுக்கலாம். நிலை 1, பெருவிரல் நகங்கள் சேரும் இடத்தில் பார்வையை நிலையாக வச்சுக்கோங்க.
கைகளை வலப்பக்கம் கோடி வரைக்கும் பின் இடப்பக்கம் கோடி வரைக்கும் ஒரு அரை வட்டம் மாதிரி கொண்டு செல்கிறோம். இது கண்களுக்கான பயிற்சி. ஆகவே கண்களை மட்டும் கையின் அசைவுக்கு ஏற்ப கொண்டு செல்ல வேண்டும். தலையை முற்றிலும் பக்கவாட்டில் திருப்பக்கூடாதுங்க. கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் லேசான அசைவு கொடுத்தா போதும். கண்கள் மட்டும் வலது கோடி இடது கோடி என 5 முறை செல்ல வேண்டும். இதனால் கண்மணிகளை சுற்றியுள்ள தசை பக்கவாட்டில் இயக்கம் பெறுதுங்க. நிலை 2, இதில் கைகளை கோர்த்த நிலையிலேயே தொடை மீது வைத்துக்கொள்கிறோம். பார்வை பெருவிரல் நகை இணைப்பின் மேல் நிலையாக வைத்துக்கொள்ள வேண்டும். கைகளை தலைக்கு நேர் மேலேயும் கீழே தொடை வரையிலும் மேலும் கீழுமா கொண்டு வரணுங்க. கண்கள் மேல் கோடிக்கும் கீழ்கோடிக்கும் நேர் மேல் கீழாக செல்ல வேண்டும். இந்த மாதிரி 5 முறை செய்கிறங்க. கண்மணியை சுற்றியுள்ள தசைகள் மேலாகவும் கீழாகவும் நல்லா இயக்கம் பெறுதுங்க. இதுபோல் நிலை 3 மற்றும் 4 மூளை வாட்டமாக, அதாவது கிராஸாக கைகள் மற்றும் கண்களை இயக்குவதால் கண் தசைகள் மூளை வாட்டு இயக்கம் பெறுகின்றன. முதல் 2 நிலைகளில் நினைவில் கொள்ள கூட்டல் குறியையும், நிலை 3 மற்றும் 4 நிலையை பெருக்கல் குறியையும் உருவகப்படுத்திக்கலாங்க. 5 மற்றும் 6 நிலையில் பெருவிரல்களை நோக்கி கண்கள் இணைப்பில் பார்வையை நிலையாக வைத்துக்கொண்டு மூடிய கைகளை, அதாவது கடிகார முள் சுற்றுவது போல் கிளாக் வைஸ் வலச்சுழல் மற்றும் இடச்சுழலாக சுற்றுறாங்க. மேலும் வலச்சுழல் மற்றும் இடச்சுழலாக சுற்றும்போது பெரிய வட்டமாக சுற்றணுங்க. அந்த அளவு எவ்வளோ பெருசாக செய்ய முடியுமோ அந்தளவு பெரிதாக சுற்றலாம். இப்பயிற்சியின் போது கண்கள் அவற்றின் ஓரம் முழுவதும் வட்டமாக சுழன்று வரும். வலச்சுழல் 5 முறை, இடச்சுழல் 5 முறை. இப்பயிற்சி நிலையை நினைவு வச்சுக்கலாம்னா வட்டம், அதாவது சர்க்குலர், அதாவது ஓ வடிவத்தை உருவப்படுத்திக்கலாங்க. நிலை 7 அப்படிங்கிறது கிட்டப்பார்வை தூரப்பார்வைகள் குறைகளை நீக்க உதவுற பயிற்சிங்க. கை பெருவிரலின் நகை இணைப்பில் பார்வையை வைத்து கொண்டு மூக்குக்கு 3 அங்குல தொலைவில் முகத்துக்கு அருகாமையில் கைகளை வச்சுக்கிறாங்க. கை பெருவிரல் நகை இணைப்பிலேயே பார்வையை வைத்து கொண்டு கையை முழுவதுமாக நீட்ட வேண்டுங்க. பார்வை நகை இணைப்பை விட்டு விலகக்கூடாது. கைகளை முன்னும் பின்னுமாக 5 முறை நீட்டவும் மடக்கவும் செய்கிறோம். இது மூலம் கண்ணின் பார்வையை அருகில் மற்றும் தூரத்தில் செல்லும்படியாக சீராக இயக்குறாங்க. கிட்டப்பார்வை தூரப்பார்வை குறைபாடுகள் நீக்கம் பெறுகின்றன. பின்னர் கண்களை மூடி உள்ளங்கைகளை அந்தந்த கண்கள் மீது வைத்து சுமார் 1 நிமிடம் கண் பொத்துதல், அதாவது ஐ பாமிங் செய்கிறோம். உள்ளங்கைகளில் உள்ள காந்த ஆற்றல் கண்களுக்கு பரவி கண்கள் நல்ல புத்துணர்ச்சி பெறுதுங்க. கண் பயிற்சி அப்படி தனித்தனியாக கண்களுக்கு பயிற்சி அளித்திட்டாலும் நாம் செய்யும் உடற்பயிற்சியின் போது பல பயிற்சிகளை நமது கண்களின் ஆற்றல் அதிகப்படுது அப்படிங்கிறதாங்க உண்மை. கண்களின் நரம்புகளை ஊக்குவித்து கண் நலத்தை மேம்படுத்துவதில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி சிறப்பு பெறுதுங்க. பாதங்களை அழுத்திவிடும் பயிற்சியில் பெருவிரலுக்கு அடுத்த 2வது மற்றும் 3வது விரல்களை அழுத்தும் போது கண்களில் உள்ள நரம்புகள் நல்ல ஊக்கம் பெறுதுங்க. உடல் தளர்த்தல் பயிற்சியின் போது மல்லாந்து படுத்துக்கொண்டு கண்களை மூடிய நிலையில் உடலை அப்படியே வரிசையாக தளர்த்திக்கிட்டு வர்றோம் இல்லைங்களா, அப்போது கண்களில் ஜீவகாந்தம் நன்கு பரவி இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் நன்கு பரவுகிறது. கண்கள் நல்லா ஓய்வெடுக்குதுங்க. அதனால் கண்களுக்கு புத்துணர்ச்சி பெருகி கண்களின் களைப்பு சோர்வு நீங்குதுங்க. பார்வை திறன் மேம்படுகிறது. கண்களின் அணு அடுக்குகள் சீரமைக்கப்பட்டு கண்கள் முழுவதும் ஜீவகாந்தம் நிரம்பி வழியுதுங்க. அனைத்து செல்களும் புத்துணர்ச்சியும் வலிமையும் பெறுகின்றன. கண்கள் அமைதி பெறுகின்றன, ஓய்வு பெறுகின்றன, நலம் பெறுகின்றன, பலம் பெறுகின்றன. இமைகளோட ஓரத்தில் பாக்டீரியா தொற்று மற்றும் அழுக்குகள் சேர்றதுனால கண் ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் சுரப்பிகளில் அடைப்பு ஏற்பட்டு கண் கட்டிகள் உருவாகுதுங்க. இவற்றை தடுக்க கண்களை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். கண்களுக்குரிய சரியான ஓய்வு தூக்கமாகும். 5 அளவு முறை காப்பதில் உறக்கமும் ஒன்றாகும். குழந்தைகள் குறைந்தபட்சம் 8 மணி நேரம் உறங்கணும். இளைஞர்கள் 7 மணி நேரம் உறங்கணும். வயதில் முதியவர்கள் 6 மணி நேர உறக்கம் மிகவும் அவசியம். உறங்கச் செல்றதுக்கு முன்னாடி சாந்தி யோகம், அக்குப்ரெஷர், உடல் தளர்த்தல் பயிற்சி ஆகியவை செய்து வந்தால் ஆழ்ந்த உறக்கம் வரும் அப்படிங்கிறது நம்ம அருட்தந்தை அவர்களின் கருத்து. நல்ல ஆழ்ந்த தூக்கம் கண்களுக்கு புத்துணர்ச்சி தரும். வெள்ளெழுத்து அப்படிங்கிறது வயதான பெரும்பாலானோருக்கு ஏற்படும் குறைபாடு.
நமது கண் லென்ஸ் நாளடைவில் அதன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் இயல்பை இழந்துடுதுங்க. ஒளியை பார்க்கும்போது விழித்திரையில் சரியாக கவனம் குவியாதனால அருகில் உள்ள பொருட்கள் எல்லாம் மங்கலாக தெரியுது. இந்த குறைபாட்டை நாம் தொடர்ந்து கண் பயிற்சி செய்வதன் மூலம் சரி செஞ்சுக்கலாங்க. கிட்ட பார்வை அதாவது மயோபியா, தூர பார்வை ஹைப்பரோபியா மற்றும் சமச்சீரற்ற பார்வை அஸ்டிகாமெட்சம் ஆகிய குறைபாடுகள் கண் பயிற்சியினை தொடர்ந்து தவறாது செய்து வரும்போது குணமடையுதுங்க. கண்புரை, குளுக்கோமா எனப்படும் கண்ணீர் அழுத்த நோய், நீரிழிவு விழித்திரை நோய் ஆகிய கண் நோய் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் காக்கும் தடுப்பு முறை தான் நம்ம கண் பயிற்சிங்க. வைட்டமின் ஏ சத்து குறைபாட்டால் வரும் கண் உலர் நோய் போன்றவைகளை பால், கீரை, பச்சை காய்கறிகள், பப்பாளி, கேரட் போன்றவைகளை சரியான அளவில் முறையாக உட்கொண்டு தொடர்ந்து கண் பயிற்சி செஞ்சு வந்தோம்னா எளிதில் நீக்கிடலாம். அதே போல் பார்வை நரம்புகள் நன்கு செயல்பட நம்மளோட கண் பயிற்சி உதவுதுங்க. இந்த பயிற்சியோட விட்டமின் பி கிடைக்கும் உணவுப் பொருட்களான அரிசி, கோதுமை, முளைக்கட்டிய பயறு, பீன்ஸ் ஆகியவற்றை நாம் உண்ணும்போது கண் நரம்புகள் பலம் பெறுதுங்க. பார்வைத்திறன் மேம்படுது. கண்களில் உள்ள இரத்த குழாய்களின் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு வைட்டமின் சி தேவைங்க. ஆரஞ்சு, நெல்லி, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கொய்யா, எலுமிச்சை, தக்காளி போன்றவைகளை தவறாத உணவில் எடுத்துக்கொண்டு நம்மளோட கண் பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் நமது கண் பார்வையை சீராக வைக்க உதவுது. பஞ்சேந்திரிய தவம் நமது கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. கண்கள் மீது கவனம் செலுத்தி மனம் குவித்து செய்யப்படும் தவத்தால் கண்கள் அமைதி பெறுகின்றன, கண் குறைபாடுகள் நீங்குகின்றன. கணினி பயன்பாடு அப்படிங்கிறது இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்ட நிலையில் கண்கள் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானதுங்க. நமது கண் பயிற்சி தவறாது செய்து வந்தால் செய்கிறதோட இந்த 20-20-20 ஃபார்முலா பயிற்சியும் கூடுதலாக செஞ்சு வந்தோம்னா கண்களின் பார்வை திறன் பாதுகாக்கப்படுங்க. அது என்ன 20-20-20 ஃபார்முலா? இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் இல்லையே. ஆமாங்க, நமது இணை கண்களின் பார்வை திறனை சிறப்பாக செயல்பட இந்த ஃபார்முலா மேட்ச் கண்ணுக்கு தேவைங்க. அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்தில் உள்ள பொருட்களை 20 நொடிகள் பார்க்கணும். இல்லைன்னா 20 நொடிகள் கண் மூடி ரிலாக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 20 நொடிகளுக்கு ஒரு முறை கண்களை தவறாது சிமிட்டுதல், இமைத்தல். இதனால் கண்களுக்கு சீரான ஒரு செயல்பாட்டு திறன் கிடைக்குது. கண் இமைக்காமல் விரித்தபடியே செய்யும் கண்ணின் செயல்பாடுகளுக்கு ஒரு தற்காலிக ஓய்வு கிடைக்குதுங்க. அருகில் இருப்பதை நன்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு நீளமான கண் இருக்குமாங்க. தூரத்தில் இருப்பதை நன்கு பார்க்கக்கூடிய கண்களும் குறுகிய நீளம் கொண்ட கண்களாக இருக்குமா. கண்களின் நீளம், கார்னியாவின் வடிவம், கருவிழி, கண்ணின் பின்புற பகுதி ஆகியவை கண்களின் தரம் இணைந்து பார்வையின் திறம் ஆகியவை தீர்மானிக்கப்படுதுங்க. ஆகவே கண்கள் முழுமைக்கும் தசைகள், நரம்புகள் ஆகியவற்றிற்கு முறைவான அசைவுகள் தரப்பட வேண்டும். இதுவே நமது கண் பயிற்சியின் போது கண்களுக்கு தரப்படுது. ஆராய்ந்த அறிவு கொண்டு முறையான சரியான பயிற்சிகளால் கண்களை இயக்கும் போது கண்கள் போதுமான பலம் பெறுகின்றன, தேவையான ஓய்வும் பெறுகின்றன. அகக்கண், புறக்கண், ஞானக்கண், நெற்றிக்கண், பிடரிக்கண் என பல வகையாக கண்களை குறிப்பிடுறாங்க. புறக்கண்கள் ஆகிய இரு கண்களின் மேம்பாடு குறித்து சிந்தித்த நாம் கண்கள் என அறிவை, அகத்தை குறிப்பிடுவதன் மூலம் கண்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கண்களால் உண்டாக்கப்படும் நோக்கு வர்மம், அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். கண்களின் மூலம் மின்காந்த ஆற்றல் வெளிப்படுவது தான் இந்த நோக்கு வர்மம். இது பார்வையின் ஆற்றல் மூலமாக உடலில் ஏற்படுகின்ற கட்டிகளை கூட கரைக்க முடியுமாங்க. அமைதி தரும் புத்தர் பிரானின் அருட்பார்வை அனைத்து உயிரினங்களையும் தன்வயப்படுத்தி நலமளிக்க வல்லது. பலரும் ஒரே நேரத்தில் தாக்க நெருங்கி வந்தாலும் நெருங்க முடியாதபடி 10 அடி தூரத்துக்கு மேலே தள்ளி நிற்க வைக்கக்கூடிய வல்லமையுடையது நோக்குவர்ம கலையின் கிடைக்கும் உயர்ந்த திறமை நிலையான மெய்தீண்டா காலம் அப்படிங்கிற ஒரு அரிய திறன்க. அது மட்டுமல்ல, ஜெகவசியம் என்னும் வசிய திறனும் கண்களின் ஆற்றலால் நமக்கு கிடைக்குதுங்க. நோக்குவர்மத்தால் அனைவரையும் தன்வயப்படுத்தும் வல்லமை நமது அருட்தந்தைக்கு இருந்துச்சுங்க. அன்புடன் அனைவரையும் நோக்கி அவர் ஆற்றும் முறையில் மனதை செலுத்தச் செய்யும் ஆற்றல் அவர் தம் கண்களின் சிறப்புங்க. நாம் கண்களால் பார்த்தாலும் உண்மையில் பார்வையாளர் நமது மூளைதாங்க. நமது இரு கண்களும் அசைவதற்கு ஒவ்வொரு கண்ணிலும் 6 தசை நார்கள் இருக்குங்க.
அதேபோல் நெருங்கிய உறவு முறையில் திருமணம் செய்து கொள்வது கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, மாலைக்கண் நோய் போன்ற நோய்களை குழந்தைகளுக்கு ஏற்பட காரணமாகுதுங்க. எனவே உறவுமுறை திருமணம் தவிர்த்தால் கண் நோய் தாக்கம் குறைவுபட வழியுண்டு. மூளைக்கு ஏற்படும் சோர்வு கண்களை பாதிக்கும். அதனால் கண் நரம்புகள், தசைகள் சோர்வு அடையும். எனவே அமைதியான தவநிலை மூளை மற்றும் கண்களை பாதுகாக்குங்க. ஃபீல்ட் ஆஃப் விஷன், அதாவது பார்வைக்களம் தெளிவாக இருக்க கண் பயிற்சி மிகவும் முக்கியமானதுங்க. கண்ணான கண்ணே என நமது கண்களை ஆராதித்து ஆரோக்கியமாக பாதுகாத்து வந்தாலும் கண் தானம் அப்படின்னு ஒன்று இருக்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணுங்க. மனவளக்கலை அன்பர்களாக நாம் தொண்டாற்றி இன்பம் காண்பதில் ஒரு சிறந்த வழி கண்தானம் ஆகுங்க. பிறருக்கு கண்ஒளி வழங்கும் தொண்டினை செய்திட நாம் நமது கண்களை சிறப்புற பாதுகாத்தல் நமது கடமை. நமது மறைவிற்கு பின் நம் கண்கள் வாழ்வாங்கு வாழ பார்வையற்ற ஒருவருக்கு விழி கொடுத்து வாழ்வு கொடுக்க கண்தானம் அவசியம் ஆகும். முறையான கண்தானம் செய்திட உரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். மரணம் அடைந்த 6 மணி நேரத்துக்குள்ளே கண்தானம் செய்வது அவசியம் என்பதால் உரிய விழிப்புணர்வுடன் நாம் செயல்படலாங்க. பார்வை என்னும் பேர் அற்புதத்தை காத்திட நாம் தவறாது கண் பயிற்சிகள் மேற்கொள்வோம். கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். 5 புலன்களில் பார்வை திறனுக்கு அதிக ஆற்றல் உண்டு. 4 புலன்களில் ஒட்டுமொத்தமாக செலவழிக்கப்படும் மூளை நரம்பு செல்களை காட்டிலும் நம்ம பார்வைக்கு மட்டும்தாங்க அதிகமாக மூளை நரம்பு செல்களை பயன்படுத்துகிறோமா. இதிலிருந்தே பார்வையின் நுட்பம் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் இல்லைங்களா. கண்ணே கண்மணியே என நமக்கு பிடித்தவர்களை அழைப்பது வழக்கம் இல்லைங்களா. 2 கண்களும் இணைந்து ஒரே ஒருங்கிணைந்த பார்வையாக சாத்தியமாவது கண்களின் தசை செயல்பாடு மற்றும் மூளை நரம்புகளின் ஒருங்கிணைந்த தன்மை தாங்க. உடலின் ஜன்னலாம் கண்களை கண்கள் பயிற்சி செய்து நல்ல பார்வை திறனை பெறுவோம். கண்ணிலும் சிறந்த உறுப்பு இல்லை. அதனால்தான் குழந்தைகள், மனைவி, அன்பானவர்களை, பிரியமானவர்களை பார்த்து கண்ணே அப்படின்னு அழைக்கிறோம். இது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கண்களை பற்றிய சிறப்பு சொல்லுங்க. எளிய முறையில் உடற்பயிற்சியினை தவறாது தினமும் காலை நேரத்தில் செய்வதை நமது கடமையாக கொள்வோம். காலம் கண் போன்றது, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. கண்ணை பாதுகாத்தல் நமது கடமையாகும். கண் பயிற்சிகள் தவறாது செய்து கண்கள் நலம் காப்போம். கண்ணான கண்ணை பாதுகாப்போம். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என்று கண் பயிற்சி செய்து போற்றி மகிழ்வோம். நன்றி அன்பர்களே. வாழ்க வளமுடன். கண்கள் தான் நமது ஆரோக்கியம், உள வலிமை மற்றும் மனநிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி ஆகுங்க. ஆரோக்கியமான கண்கள் நம் முகத்தின் பிரகாசத்தை, பொலிவை அதிகரிக்கின்றன. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது அகத்தின் ஆரோக்கியம் கண்களில் தெரியும். ஆனால் தற்போதைய உலகில் டிஜிட்டல் திரைகள் மற்றும் பொல்யூட்டட் ஏர், தூசுகள் ஆகியவை நம் கண்களை எரிச்சல் அடைய செய்துங்க. தொடர்ச்சியான செல்ஃபோன் மற்றும் கணினி உபயோகம் கண்களை களைப்படைய செய்து விடுகின்றன. அதனால் கண்களில், கண் ஒளியில் மந்தமான மற்றும் மயக்கம் தெரியுதுங்க. நம் கண்கள் பலவீனம் அடைகின்றன. ஆரோக்கியமற்ற ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் கூட கண்களை பாதிப்படைய செய்துங்க. நமது கண் திசுக்களை வலுப்படுத்தவும் அவற்றிற்கு முறையான சரியான வேலைகள் கொடுக்கவும் அமைக்கப்பட்ட பயிற்சியே கண் பயிற்சி ஆகும். இந்த பயிற்சியை ஒரு திட்டவட்டமான முறையில், அதாவது ரெகுலராக தொடர்ந்து செய்வதன் மூலம் அது நம் கண் தசைகளுக்கு புத்துயிர் அளிக்கின்றன. ஒவ்வொரு உயிரணுவும் போதுமான ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை பெறுது. சிறு வயது முதலே இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வரும்போது முதுமை பருவத்தில் ஏற்படும் கண் பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கப்படுதுங்க. மாணவர்களுக்கு இப்பயிற்சி ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகும். 5 பொறிகளில் கண் முதன்மையானது. கண் என்பது ஒளியை உணர்வதற்கு உதவும் ஒரு உறுப்பு. நமது உடலில் மூளைக்கு பிறகு மிகவும் சிக்கலான உறுப்பு கண் தாங்க. 2 மில்லியனுக்கும் அதிகமான செயல்பாடு பாகங்களை கொண்டுள்ளது. விழித்திரை, கருவிழி, லென்ஸ், கார்னியா, சிலியரி தசைகள் மற்றும் பார்வை நரம்புகள் ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கண்கள். இவை அனைத்தும் இணைந்து செயல்பட்டால்தான் நமக்கு பார்வை முழுமையாக தெரியுங்க. கண் தசைகள் நமது உடலில் மிகவும் வலிமையானவை. கண் தசைகள் ஓய்வின்றி வேலை செய்யுதுங்க. ரேபிட் ஐ ஸ்லீப் மூமெண்ட் மூலம் நாம் தூங்கும்போது கூட நமது கண் தசைகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. மனித உடலில் 100% திறனுடன் எந்த நேரத்திலும் இரவும் பகலும் ஓய்வின்றி செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு கண் மட்டும்தாங்க. அதனால தான் கண்களுக்கு அதிகமாக ஓய்வு தேவைப்படுது.
கண் இமைகள் மற்றும் கண்களின் வெளிப்புற தசைகள் சிறப்பாக செயல்படுறதுக்கு கண்களுக்கு நம்ம ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியங்க. நம்ம ஒரு நாளைக்கு 25,000 முறை கண் சிமிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆய்வு கூறுதுங்க. இமைகளின் ஓரத்தில் பாக்டீரியா தொற்று மற்றும் வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.